என் அன்பு தொண்டர்களே, பக்த கோடிகளே, மார்கழி திங்களின் 10ஆம் நாள் இதோ மலர்ந்து விட்டது. இன்று நாம் ஒரு விசேஷமான தோழியை எழுப்ப போகிறோம். அவள் ஏற்கனவே நோன்பு நோற்று அதன் பலனாக இறைவனோடு எப்போதும் இருக்கும் பாக்கியத்தை பெற்றவள். இன்று நாம் ஓத வேண்டிய பாசுரம்: நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணிய நாள், பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்ப கருணனும் தோற்று உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ, ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோ, ரெம்பாவாய் பாசுரத்தின் எளிய பொருள்: முன்பே நோன்பு நோற்று அதன் மூலம் சொர்க்கம் போன்ற பேரின்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பெண்ணே, கதவை திறக்க மாட்டாயா? கும்பகர்ணனே, தோற்று போகும் அளவு இவ்வளவு ஆழ்ந்து உறங்குகிறாயே, உனக்கு அருமையான வாசனை பொருட்கள் கொண்டு வந்திருக்கிறோம். எம்பெருமானின் பெருமைகளை பாட வந்திருக்கிறோம். சற்றும் சோம்பலின்றி எழுந்து வந்து எங்களுடன் சேர்ந்து கொள். தத்துவ பொருள்: இறைவனை அடைந்த ஒரு பக்தர் தனித்து அந்த இன்பத்தை அனுபவிக்க கூடாது, மற்றவர்களையும் தன்னுடன் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதே இந்த பாசுரம் நமக்கு உணர்த்தும் பாடம். சோம்பல் தாமத குணம் நம் பக்தியை தடுத்துவிடும். அதை நாம் வெல்ல வேண்டும். பக்தர்களே, இந்த இனிய மார்கழி பாடலை நீங்களும் பாடி இறைவனின் அருளை பெறுங்கள். இந்த பாசுரத்தின் மகிமையை மற்றவர்களும் அறிந்து கொள்ளும் வகையில் இந்த தகவலை மறக்காமல் விரும்ப செய்யுங்கள். உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு இதனை பகிருங்கள். அனைவரும் இணைந்து கண்ணன் புகழ் பாடி மகிழ்வோம். வாருங்கள், சோம்பல் களைந்து இறைவனிடம் செல்வோம்.